பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடாத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 240 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது. இதனை அடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது. மேலும் 120 பேர் இன்னும் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனிடையே பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை ஒழிக்கும் நடவடிக்கையிலும் காசா முனை மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது. இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 36,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்திச் செல்லப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 4 பேரை இஸ்ரேல் சிறப்பு படை நேற்று அதிரடியாக மீட்டுள்ளது. காசா முனையில் உள்ள நுசைரத் முகாமில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை இஸ்ரேல் சிறப்பு படையினர் மீட்டனர். இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய சிறப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதேவேளை மீட்பு நடவடிக்கையின் போது நுசைரத் முகாம் மீது இஸ்ரேல் படையினர் அதிரடி தாக்குதல் நடாத்தினர். தரைவழி மற்றும் விமானப்படை தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 400க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.